சக்தி, அர்ச்சனா, மதன் சுப்ரியா கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறியா? தடுத்துட்டேன் சக்தி. பூமிகாவை நேர்ல கொண்டு போய் நிறுத்தி இந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டேன். மதனும் வசந்தாவும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. யாராலையும் நம்ப முடியல. பூமிகா திடீர்னு வந்து நின்னப்ப எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இறந்து போனதா நினைச்சு பூமிகா எப்படி உயிரோட வந்தா? அப்படின்னா இவ்வளவு நாள எங்க இருந்தா? அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். சரி, அது இருக்கட்டும். கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அந்த மதன் என்ன பண்ண? மதனையும் வசந்தாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன். அர்ச்சனா, நீ செஞ்சது சரிதான். ஆனா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவா? என்ன கனவு? நீ செஞ்சதெல்லாம் நினைச்சு மதன் ஆத்திரத்துல உன்னை கொலை பண்ற மாதிரி கனவு கண்டேன். அந்த மாதிரி கனவு வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சக்தி, பயப்படாம இரு. அந்த மதனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மதனுக்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுக்கிறேன். எப்படியோ அர்ச்சனா, மதன் திருந்தணும். பூமிகாவோட அவன் சேர்ந்து வாழணும். அது உன்னாலதான் முடியும். எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு நானே உனக்கு ஃபோன் பண்றேன் சக்தி. அர்ச்சனா, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அந்த மதன் பொல்லாதவன். சக்தி, எனக்கு ஒன்னும் ஆகாது. நீ நம்பிக்கையோட இரு. சரி, பத்திரமா இரு. சரி. கதவு திறந்து வச்சிருக்குது. ஐயோ மன்னிச்சிரு அர்கானி, கதவு திறந்துருக்கான்னு காத்துறேன். இருக்கிறத கவனிக்கல. என்ன வலிக்குதா? மன்னிச்சிரு அர்கானி, மன்னிச்சிரு, தெரியாம பண்ணிட்டேன். ஆமா, பூமிகாவுக்கு டிஃபன்ல எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் மாமா. காஃபி எடுத்து வச்சிட்டேன், தண்ணி பாட்டில், அப்புறம் ஜூஸ், மருந்து, மாத்திரை, டிஃபன் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் மாமா. வேற ஏதாவது? டேய் பொண்ணு. என்ன சொன்னதா? டேய் எல்லாம் ரெடி ஆச்சா? எல்லாம் ரெடி. சரி சரி, டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அப்புறம் பூமிகாவுக்கு மாத்து துணியா அர்ச்சனாவோட புடவை 2 எடுத்து வச்சிருக்கேன். அர்ச்சனா புடவை எதுக்குடா? இந்தா பூமிகாவுக்கு 2-3 புடவை வாங்கியிருக்கேன் பாரு. நல்லா இருக்கலாம். மாமா, எனக்கு காலையில இருந்தே பூமிகாவை எப்ப பாப்போம் ஒரே ஆவலா இருக்கு மாமா. ஆமா. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. பூமிகாவை எப்ப பாப்போம் ஆவலா இருக்குன்னு. அவசரப்படாத. ஆர்வத்துல நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்குது. அர்ச்சனா பூமிகாவை மதனுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்குது. அத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க. மறைச்சு வச்சிருக்காங்க. பூமிகா மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்குது. அந்த பொடியை பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? கடமையோ? அப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. ஆமா பொண்ணுரங்கம், நீ சொல்றதும் சரிதான். நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த மதனும் வசந்தாவும் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வாங்கடா. இது போதாதுன்னு நமக்கு வேண நம்ம வீட்லயே இருக்கு. அது சரி. ரோசாவை தானே சொல்ற? அப்புறமா பாத்துக்கலாம் மாமா, ரோஜா மட்டும் இல்ல மாமா, அந்த கூட்டுக்கலவாணி ரமாமணி இருக்கால, அவளையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமாமா, அதுவும் சரி. நம்மளுக்கு துரோகம் பண்றான். சரி போட்டோ விடு. அதெல்லாம் நீங்கெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. அந்த டாக்டர் மதனை நான் பாத்துக்கிறேன். ரோசாவை நீங்க பாத்துக்கிறீங்க. டேய், பூமிகா இருக்கிற வீட்டோட அட்ரஸ் சொல்லுப்பா. சொல்றேன் சின்னதா. அட்ரஸ் நம்பர் 15 காவேரி நகர். நம்பர் 15 காவேரி நகர் தானே மாமா? பேசாதா இருக்க நீ? இப்பதானே சொன்ன. எதுக்கு இப்படி கத்துற? ரோசா காதுல விழுந்துற போகுது. நம்பர் 15 காவேரி நகர். டாரு, பூமிகா இருக்கிற இடம் ரொம்ப ரகசியமா இருக்கணும். யாருக்கும் தெரியக்கூடாது. மெதுவா. ரோசாவுக்கு தெரிஞ்சா என்ன? அந்த கலவாணி டாக்டர்கிட்ட ரோசா சொல்லிடுவா. ஆமா. அவன் பூமியாவை தூக்கிடுவானா? பூமியாவை காலி பண்ணிவிட்டு சுப்ரியா காலத்துல தாலி கட்டிடுவேன். ஆக பூமிகா வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குது. இல்ல பொண்ணுரங்கம், இப்ப பூமிகா வாழ்க்கை என் கையில இருக்கு.
டே பொண்ணு அந்த புடவை குடுறா. இந்தாதா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி மாமா, நாங்க பார்த்து கவனமா போயிட்டு வரோம். நம்பர் 15 காவேரி நகர் தானே? ஐயோ இதுக்கு அப்படி சத்தம் போட்டு பேசி இருக்கிற, பேசாம போய் மொட்டை மாடல நின்னு கத்து. இந்த ஊருக்கே நல்லா கேக்கட்டும். நம்பர் 15 காவேரி நகர், காவேரி நகர். ஏய், நீ வாடி. ஏன் மாமா, நான் சத்தம் போட்டதா வச்சு இது வீட்டுக்குள்ளதான் கேட்கும், நீங்க சத்தம் போட்டது ஊருக்கே கேட்கும். ஏய் வரியாடி, போலாம் வா. வாங்க மாமா. ஏய், என்ன சமையல் இன்னைக்கு? ஏய் இங்க பார், பூமிகாவை காவேரி நகர்ல தான் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க அங்க போறதுக்குள்ள நாம அங்க போய் அவளை தூக்கிடலாம். வா. என்ன இரு. பொண்ணுங்க வர, ஓடு 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 சீக்கிரம். ஆயே கப்பம் மறந்து விட்டேனே. இங்க இத போய் மறந்து விட்டேன். என்ன சத்தம்? ஆறு மேல. ஓஹோ பள்ளியா? இந்த வீட்டுல 2 குண்டு பள்ளி இருக்குது. முதல்ல அதை ஒழிக்கணும், அப்பதான் இந்த வீடு உருப்படும். போயிட்டானா? போயிட்டான். வா, சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி ஓடி ஒளிற மாதிரி பண்ணிட்டான். நம்மள பார்த்தா குண்டு பள்ளிங்கிறான், இந்த வெள்ளை பள்ளி. அதானே. ஏ ரமாமணி, நம்ம சீக்கிரமா அங்க போலாம். வா. இரு, எனக்கு அப்பல இருந்து ஒரு டவுட். என்ன? பூமிகாவை கொண்டு வந்து உங்க அண்ணன் கையில கொடுத்துடலாம். ஆனா அவளை தூக்கலான்னு சொன்னியே, அது எப்படி தூக்க முடியும்? ஆமா, அவளை தூக்க முடியாது. ஆனா உன்னை இடிக்கலாம்ல. ஆனா உன்னை அடிக்க வர. இதுதான் அந்த காவேரி. ஆமா இங்க பாரு ரமாமணி, பூமிகா இருக்கிற இடத்த நம்ம நெருங்கிட்டோம். அருக்காணியோ தங்கம்மாவும் பூமிகாக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்குள்ள நாம அவளை கடத்தி ஆகணும். ஓகேயா? சரி. ஐயோ, நான் இவ்ளோ பெரிய கடத்தல்காரி ஆயிட்டனே. போலீஸ்க்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏ லூசு, இப்போ வீட்ல கத்திரிக்காய் இருக்கு, அத போய் நீ எடுக்கற, அதனால நீ கடத்தல்காரி ஆயிடுவியா? அது கத்திரிக்காய், பூமிக்கு என்ன கத்திரிக்காவா? அந்த மாதிரி தான் அவளை நம்ம கடத்தல தூக்க போறோம், அவ்வளவுதான். அப்படியா? சரி. இடம் வந்துருச்சு. நிறுத்துங்க இங்கதான். நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. இந்தாங்க காசு, போயிடுங்க. இங்க பாரு, பூமிகா உங்களை வரவேற்கிறாள். ரோஜா, நம்ம தேடி வந்த பூமிகா இங்கதான் இருக்கா போல இருக்கு. பாரு, பூமிகா உங்களை வரவேற்கிறாள்னு போர்டு போட்டு வரவேற்று இருக்கா. இரு அவசரப்படாத. நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்சா பூமிகா வேற பக்கம் கம்பியை நீட்டிடுவா. அதனால இத பாரு, பொறுமையா பூனை மாதிரி நம்ம மெதுவா போகணும். ஓகே? வா. அவசரப்படாத. பூனை. யார் இந்த அடியாள்? ஏங்க, செவத்துல பூமிகா உங்களை அன்புடன் வரவேற்கிறாள்னு போட்டிருக்கீங்களே. ஆமா, உண்மைதான். நீங்க 2 பேரும் பூமிகாவை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க முகத்தை பார்த்தாலே பூமிகா என்னன்னு நல்லா தெரியுதே. பூமிகா வேற யாரும் இல்லைங்க, எனக்கு அண்ணி முறை தான். நாங்க ஒண்ணும் அசல் கிடையாது, சொந்தக்காரங்க. போதுமா? பூமிகா தனியாளுன்னு நினைச்சேன். இனப்பெருக்கம் பண்ணி அண்ணே அண்ணி அக்கா அத்தைன்னு பெரிய குடும்பத்தை உருவாக்கி வச்சிருக்கல. நீங்க பூமிகாவுக்கு சொந்தக்காரங்கன்னா உங்களை நல்லா கவனிச்சு உபசரிச்சு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. நீங்க இங்கே நின்னா நல்லா இருக்காது. உள்ள வாங்க. வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிரு போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, பூமிகா எங்க இருக்கா? எப்படி இருக்கா? என்னடி என்னங்க திருதிருன்னு விழிக்கிறீங்க? சொல்லுங்க, பூமிகா எங்க இருக்கா? எப்படி இருக்கா? ரோஜா, என்ன பூமிகா எங்க நம்ம கிட்ட கேக்குறான்? அப்போ பூமிகா இங்க இல்லையா? பூமிகா இங்க இல்லங்கறனால தானே பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தேன். விளம்பரம்? விளம்பரம்?
பூமிகாவை தேடி கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கீங்களா? நீங்க இதை பார்த்தானே வந்திருக்கீங்க. ஐயோ உங்க 2 பேரை பார்த்ததும் காணாம போன என் பூமிகாவை பத்தி தகவல் கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கே. விஷயம் ராங் ரூட்ல போகுது. என்ன பண்றது? இத பாருங்க. மைண்ட் வாய்ஸ்ல பேசுறீங்க, சுத்தமா பிடிக்காது. அடிச்சு விடுவேன். அடிப்பீங்களா? என்கிட்ட வாலாட்டினீங்க, கடிச்சு விடுவேன். அடிப்பீங்களா? ஆமா, ரொம்ப பிடிச்சதுன்னா முகத்தை நக்கிடுவேன். என்ன ரோஜா இது? என்னமோ சொல்றாரே, பயமா இருக்கு. அழாதீங்க, நான் உங்களுக்கு சன்மானம் கொடுத்துறேன். சன்மானமா? என்னடி சொல்றாங்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? ஐயோ என்னடி இது? ஐயோ ஐயோ ஐயோ, கர்மம் என்னடி இது? சன்மானம் வாங்காம போக கூடாது. சன்மானம் சில்லறையா வேணுமா, மொத்தமா வேணுமா? கிழிஞ்சேரியா கேக்குறீங்க? என் பூமிகா செல்ல நாய்க்குட்டி பவு பவு காணாம போயிடுச்சு. அதான் கிழிச்சுக்கிட்டேன். நானே தான் கிழிச்சுக்கிட்டேன். இப்படி சன்மானம் இப்போ சில்லறையா கொடுக்குறேன். அது எப்படி விட முடியும்? நான் இப்ப சில்லறை சன்மானம் தான் கொடுத்தேன். மொத்த சன்மானம் தருவேன். அத வாங்கிட்டு தான் போகணும். சத்தம் போடக்கூடாது. மொத்த சன்மானம் வாங்கிக்க 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 சன்மானம் வாங்கிக்க சன்மானம் வாங்கிக்க 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 நல்லா வாங்கிக்க வாங்கிக்க சன்மானம் வாங்கிக்க. போகக்கூடாது. என் செல்ல பப்பிய இப்படித்தானே அடிச்சேன். அதான் என் செல்ல பப்பி என்ன விட்டு ஓடி போயிடுச்சு. பப்பி போயிடுச்சு. பப்பி பப்பி இந்த பூமிகா பேயா வந்து அடிக்கிறா, நாயா வந்து அடிக்கிறா, இன்னும் என்ன ரூபத்துல வந்து அடிப்பேன். பாப்பா உட்காருமா, உட்காரு. அங்கிள், அவங்கள அடிச்சு விரட்டிட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா அட இருக்கு. நீ வேற, இது என்னம்மா சில்ற? அடுத்த தடவை வரும்போது செக்கா கிழிச்சு கொடுத்துறேன். அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எதுக்குமா தேங்க்ஸ்? இந்த சின்ன வயசுல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல. எனக்கு எவ்வளவு வயசாச்சு, இது ஒரு சின்ன உதவி. இத பாரு, உனக்கு ஏதாவது வேணா சொல்லு, கண்டிப்பா உனக்கு நான் செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஹலோ ஹலோ, யோ செட்டு, அத அழிச்சிரியா, அத அழிச்சிரு. யோ அத எரியா, எரிச்சிடு. கீழே இருக்கியா, கீழே இருக்க. கேமராமேன், என்ன இப்படி அவசகுணமா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் அவசரம் இல்ல சார். யோ அத அழிச்சிரியா, அழிச்சிரு. யோ, இப்ப நம்ம மேல இருந்து கீழே இறங்கிட்டோம். ஆனா நம்ம எடுக்கிற படம் ஓஹோன்னு மேல போணுயா. ஓகே சார். இங்க பாரு கேமராமேன், படம் பிடிக்கிறேன் சும்மா வேடிக்கை பாக்குற கண்டவள படம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறதே வேற. ஒண்ணு பண்ணுமா? என்ன இப்படியே சரிங்க, உங்க படம் எடுத்து வெளியே விடுவோம். படம் பாப்பற. யோ டைரக்டர், இந்த மாதிரி டைரக்டா தாக்குறதெல்லாம் வச்சுக்காத. ஆமா யோ, ப்ரொடியூசர் மனசு வலிக்குது இல்ல. யோ, நான் தான் படம் எடுக்கிறேன், நான் தான் படம் போட்டிருக்கேன், நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் முதலாளி. எல்லாருக்கும் கேட்டுச்சு சார்.
நான் தாயா முதலாளி. மேனேஜரே, ஹீரோயின் வராங்க. பொக்கேல வாங்கி வச்சிருக்கியா? எல்லாம் ரெடி சார். ஏ கணக்கு சீனு, பொக்கே கொண்டாடா. என்னமா நடிக்கிற? சகஜம் சார். ஏ கணக்கு சீனு. வந்துட்டேன் சார். வந்துட்டேன் சார். இத பாருங்க சார், ரெடியா இருக்கு. யோ எவ்வளவு ஆச்சு? ஒரு புஷ்பம் ஒரு மலர் 3500 ஆச்சு. இல்ல 3500 ரூபாயா? ஐயோ 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 அம்மா அம்மா. பிபி சார், பிபி சார். கூட்டி போயா. ஏதாவது ஆயிர போகுது. கூட்டி போயா. அதுவா சார் முக்கியம். நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் எப்ப சார் வருவாங்க? யோ டைரக்டர், ஹீரோயின் மேடம் இந்த ஸ்பாட்ல எப்ப இந்த மண்ணுல கால் எடுத்து வைக்கிறாங்களோ அப்பதான் நமக்கு நல்ல நேரம். ஹீரோயின் மேடம் வரேன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ படம் எடுத்தா போதும். ஏ சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணை நம்ம தான் ஹீரோயினை அறிமுகப்படுத்துறோம். அறிமுகப்படுத்துற அன்னைக்கே லேட்டா வந்தா படத்தை எப்படி சார் பட்ஜெட்ல முடிக்க முடியும்? கேமராமேனே, இது பட்ஜெட்ல எடுக்கிற படம் இல்லையா? பட்ஜெட்டுக்கு அப்பாற்பட்டு எடுக்கிற படம். பட்ஜெட்டை பத்திலாம் நீ கவலைப்படக்கூடாது. நான் தான் படம் போடுறேன், நான் தான் படம் எடுக்கிறேன், நான் தான் தயாரிப்பாளர், நான் தான் முதலாளி. இப்படி சொல்லியே காலத்தை ஓட்டுறோம். யோ கேமராமேனே, ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் நல்லா க்ளோஸ் அப்ல டைட்டா வச்சு சார் என்ன டைட்டா இவ்ளோ டைட்டா வச்சு மூஞ்சில வச்சு படாடியா. முகத்துல ஸ்டாண்ட் வைக்க இடம் இருக்குமா? ஹீரோயின் அழகுல மயங்கி ஷார்ட் கிட்ட கோட்டை விட்டுறாதியா. சரிங்க சார். வாமா வாமா, என்ன கேக்குறீங்க கேளுமா. சார், இந்த புதுமுக ஹீரோயினுக்கு எதுக்காக இவ்ளோ வரவேற்பு? அது வந்துமா. யோ மேனேஜரே நிறுத்தியா. சார் நான் சொல்றேன் சார். யோ மேனேஜரே, சார் தான் பணம் போறவரு, சார் தான் படம் எடுக்கிறவரு, சார் தான் ப்ரொடியூசர், மொத்தத்துல இந்த படத்துக்கு முதலாளி. ஆமா நான் தான் சொல்லணும். அடியா அவங்க புதுமுகம்னா சாதாரண புதுமுகம், ராஜவம்சத்து புதுமுகம், குவாலியர் ராணி ஃபேமிலி. அவங்க வந்து இந்திரலோகத்து சுந்தரி, மன்மத நாட்டுக்கு மந்திரிமா, பன்ருட்டி முந்திரி. சார், இந்த புதுமுக ஹீரோயினை எங்க பார்த்து கண்டுபிடிச்சீங்க? நான் ஒரு தடவைமா ஆல்ஸ் மலைக்கு போயிருந்தேன். மலையில பனி சறுக்குல ஸ்கேட்டிங் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கு பனி தேவதை மாதிரி இருந்தாங்கம்மா. அப்பதாமா முடிவு பண்ணேன், இந்த பொண்ணை வச்சுதான் ஹீரோயினா படம் பண்ணணும்னு. டேய் எவனாவ? டேய் யாராது? பரிங்கு மலைக்கே போவாதவன் ஆல் மலைக்கு போனானா? அதான் என்னமா ரீல் வர்றான் பாத்தியா? எல்லாம் நேரம். சார், இந்த கதாநாயகி பேர் என்ன சார்? சந்திரகாந்த இந்திராணி சாந்த ரூப ராய. சார் சார், என்ன சார் இது வடநாட்டு பேர் மாதிரி இருக்கு? ஹார்ட் டச் பண்ற மாதிரி நல்லா ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுங்க சார். வச்சிருக்கமே. ஓ என்ன பேரியா? நீங்க தான் ப்ரொடியூசர், நீங்க தான் சொல்லணும். மைனா மைனா மைனா. ஒரு மைனா தான் சார் சொன்னாரு. ஒரு மைனா தாங்க. ஹலோ ஹலோ மைனாவா? சொல்லுங்க சொல்லுங்க, எங்க வந்துட்டு இருக்கீங்க? ஜூஸ் ரெடியா இருக்குமா? கேரட் வந்துருச்சுமா? டேரக்டர் வந்துட்டாருமா? ஐயோ அம்மா அம்மா வாங்க வாங்க, ப்ரொடியூசர் வந்துட்டாருமா. நீங்க வந்தோடனே பேமெண்ட் வாங்கி கொடுத்துட்றேம்மா. சொல்லிடுறேம்மா. ஓகேம்மா சரிங்கம்மா வந்துருங்கம்மா. ஐயோ அம்மா அப்பாடா. சார், ஹீரோயின் மைனா ஆன் த வே சார். இப்பொழுது ஹாலிவுட் நடிகை ஆல்ஸ்மலை பெண் சிங்கம் வந்துவிட்டார். மைனா வாழ்க மைனா. நீ போ, நான் திறக்கிறேன். மேனேஜர் இரியா, நான் தான் பணம் போட்டிருக்கேன், நான் தான் படம் எடுக்கிறேன், நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் முதலாளி, நான் தான் கதவு திறப்பேன். நீங்களே திறங்க. இல்லையா? வாங்க மேடம். வணக்கம் மேடம்.
வணக்கம்மா, நான் தான் இங்க பிரியா. நான் சம்பளம் கொடுக்குறேன் மேனேஜர். வணக்கம் மேடம். வெல்கம் மேடம். ஐ அம் தி ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி. இந்த குயினை நம்ம படத்துக்கு நான் தான் புக் பண்ணேன். ஓகே மேடம், இவர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர். நான் தான் சம்பளம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். வணக்கம் மேடம். and you நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. இவர் தான் நம்ம படத்தினுடைய கேமராமேன், பேரு முல்லை. oh Mr. Muller, it's you. உங்க work நான் நிறைய பார்த்திருக்கேன். I like it very much. Thank you. Nice meeting you. Thank you. By the way, இவர் தான் என்னோட ப்ரொடியூசர், இவர் தான் என்னோட டைரக்டர். யாருக்கு இன்ட்ரோ듀ce பண்ற? நேரம்டா. என்னம்மா பண்ணிடுவான் பாத்துக்கறேன். மேடம், Sir, thank you. மேடம், என்னோடது. Thank you so much. இப்போ நீ கொடுங்க. என்னோட பொக்கியை வாங்கிக்கோங்க. Thank you. ஹலோ மேடம், இந்தாங்க. இங்கிட்டு குடி. மைனா வாழ்க. வாழ்க. மைனா வாழ்க. வாழ்க. மைனா வாழ்க. வாழ்க.